வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. நீங்க எப்பமாவது நமது பண்டைய சித்தர்களோட பாடல்களை உற்று கவனிச்சிருக்கிறீங்களா? பொதுவா நாமெல்லாம் அதை எப்படி பார்ப்போம்? ஒரு பக்தி இலக்கியமாவோ இல்லனா ஏதோ வாழ்க்கை தத்துவமாவோ மட்டும்தானே பார்த்திருப்போம். ஆனா இங்கதான் நாம ஒரு பெரிய தப்பு பண்றோம். கண்டிப்பா. அந்த பழமையான ஓலைச்சுவடிகளுக்குள்ள இருக்கிறது வெறும் தத்துவம் கிடையாது. அது ஒரு மிகச்சிறந்த பொறியியல் மற்றும் வேதியியல் கையேடு. அதாவது ஒரு என்ஜினியரிங் அண்ட் கெமிக்கல் மேனுவல்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, இது நிறைய பேருக்கு என்ன சொல்றது ஒரு பெரிய அதிர்ச்சியா கூட இருக்கலாம். ஏன்னா நாம சித்தர்களை காடுகளிலும் மலைகளிலும் தவம் செய்ற முனிவர்களா தானே பார்த்திருக்கோம். ஆமா, அப்படிதானே நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்க மாபெரும் ஆய்வகங்களை, அதாவது லெபார்டரிஸ நடத்தி வந்த மிகச்சிறந்த வேதியாளர்கள். இன்னைக்கு நாம அந்த ஆதாரங்களை தான் தரவுகளோட முழுமையா பகுப்பாய்வு செய்ய போறோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நவீன காலமான இன்னைக்கு நாம நானோ டெக்னாலஜி பத்தியும் உலோகவியல் அதாவது மெட்டலர்ஜி பத்தியும் ரொம்ப பெருமையா பேசிக்கிறோம். ஆனா எந்த ஒரு நவீன இயந்திரமும் இல்லாத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த நவபாஷாணம், இரசவாதம் அதாவது ஆல்கெமி மாதிரியான உச்சபட்ச அறிவியல் தொழில்நுட்பங்களை சித்தர்கள் எப்படி சாத்தியமாக்குனாங்க? அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஆமா, அவங்களோட அந்த பொறியியல் ரகசியங்கள் போகர் 7000 அப்படிங்கிற மாபெரும் நூல்ல ரொம்ப சங்கேத மொழியில மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசிய குறியீடுகளை புரிஞ்சுக்க முடியாம நாம திணறது தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. உண்மைதான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம போகர் 7000 2000 எடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அறிவியல் செய்முறைய, ஒரு இன்ஜினியரிங் ப்ளூ பிரிண்ட்டை நாம அலச போறோம். சரி, எந்த பகுதி அது? அதாவது காரசார வைப்பு 15 அப்படிங்கிற பகுதியிலிருந்து 1வது இந்துப்பு வைப்பு. இதைத்தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். வாவ்! அதாவது இத மேலோட்டமா பார்க்காம அந்த செய்முறைக்குள்ளேயே நம்ம நேரடியா நுழைஞ்சிடலாம் இல்லையா? இத ஒரு நவீன சாஃப்ட்வேர் கோடிங் அல்லது ஒரு கார் என்ஜினை உருவாக்குற மேனுவல் மாதிரி நான் பார்க்கறேன். கண்டிப்பா, இது ஒரு அக்மார்க் அறிவியல். சரி, நான் இப்ப போகரோட 64வது பாடலோட முதல் 2 வரிகளை வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. கூரென்னும் துரிசினடை சூதம் சேர்த்து கொப்பளித்த வாய்நீரில் அரைத்து மைபோல். இதுல துரிசு சூதம் அப்படின்னு அவர் சொல்றது எதை? இங்கதான் நம்ம போகரோட அந்த வேதியியல் அறிவை கூர்ந்து கவனிக்கணும். இதுல துரிசு அப்படிங்கிறது காப்பர் சல்ஃபேட். ஓ, காப்பர் சல்ஃபேட். ஆமா. அப்புறம் சூதம் அப்படிங்கிறது பாதரசம், அதாவது மெர்க்குரி. இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே இயற்கையில ரொம்ப கடுமையான நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள். ஆமா, ரொம்ப பாய்சனஸ் ஆச்சே. சரியா சொன்னீங்க. அதை சாதாரணமா கையாடுறது ரொம்ப ஆபத்து. அதனாலதான் அவரு கூரென்னும் துரிசின் இடை அப்படின்னு சொல்றாரு. அதாவது கையில கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்டு அரைக்கிறது கிடையாது. கூறு எண்ணும் மிக துல்லியமான விகிதாச்சாரத்துல அதோட எடையை கணக்கிட்டு ரெண்டையும் கலக்கணும்னு சொல்றாரு. இது கெமிஸ்ட்ரியோட பேசிக் ரூல் இல்லையா? ஒரு நிமிஷம். துல்லியமான எடைங்கிறது ஒரு அறிவியல், அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அந்த அடுத்த வரிய பாருங்க, கொப்பளித்த வாய்நீர் இலரைத்து மைபோல்னு வருதே. வாய்நீர்னா உமிழ்நீர், அதாவது எச்சில் தானே. பாதரசத்தையும் காப்பர் சல்ஃபேட்டையும் எச்சில துப்பி அரைக்கணும்னு சொல்றது. இது கொஞ்சம் அறிவியலுக்கு முரணானதா தெரியலையா? இது என்ன தர்க்கம்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இங்கதான் சித்தர்களோட அந்த பரிபாஷைய, அதாவது அவங்களோட கோடட் லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, இது நேரடியான அர்த்தம் கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. தங்களோட இந்த உச்சபட்ச அறிவியல் ரகசியங்கள் தப்பான ஆட்களோட கைகள்ல சிக்கி சமூகத்துக்கு அழிவை தந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தின உத்தி தான் இது. இதை நேரடியா உமிழ்நீர்னு நீங்க எடுத்துக்க கூடாது. அப்படியானால் இந்த வாய்நீர் அப்படிங்கறதோட உண்மையான அறிவியல் அர்த்தம் தான் என்ன? வாய்நீர் அப்படிங்கிறது உமிழ்நீரோட தன்மையை கொண்ட, அதாவது உணவை செரிக்க வைக்கிற ஒரு நொதி, என்சைம் அல்லது ஒரு குறிப்பிட்ட அமிலத்தன்மை கொண்ட திரவத்தை குறிக்கிற ஒரு குறியீடு. வாவ்! அதாவது ஒரு ஆசிட் மாதிரி. ஆமா, அது கற்றாழைச்சாரா இருக்கலாம், இல்லனா எலுமிச்சை மாதிரியான சிட்ரிக் ஆசிட் கொண்ட தாவரச்சாராக இருக்கலாம். ஏன்னா பாதரசம் மற்றும் காப்பர் சல்ஃபேட் இந்த ரெண்டோட கடினமான மூலக்கூறு பிணைப்புகளை உடைக்க அவங்களுக்கு இயற்கையான ஒரு ஆசிட் தேவைப்பட்டுச்சு. ஓஹோ, அப்ப அந்த அமில திரவத்தை பயன்படுத்தி இந்த ரசாயனங்களை மை போல அரைக்கணும். இதுதான் அவர் சொல்ல வர்ற கெமிக்கல் ஃபார்முலா, சரியா? முற்றுமுழுதாதான். சரி, இப்போ மூலப்பொருட்களை நாம அரைச்சிட்டோம். அடுத்த 2 வரிகளை பார்ப்போம்.
வீரென்னு வெள்வங்கம் தகடாய் தட்டி மேன்மையாகும் தகட்டடை முன் மருந்து பூசி இதுல வெள்வங்கம்னா என்ன? அதை ஏன் தகடா தட்டணும்னு சொல்றாரு? வெள்வங்கம் அப்படிங்கிறது வெள்ளியம் அல்லது ஈயம், டின் லீட். இத அடித்து மெல்லிய தகடா மாத்த சொல்றாரு போகர். இதை நீங்க அப்படியே நம்ம மாடர்ன் சயின்ஸோட ஒப்பிட்டு பாருங்களேன். சொல்லுங்க. நாம ஒரு ரசாயன பூச்சிய ஒரு பரப்பின் மேல பூசணும்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது அந்த பரப்பளவு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப வேகமாவும் ஸ்ட்ராங்காவும் நடக்கும் இல்லையா? ஆமா. ஒரு ஈயத்தை உருண்டையா வச்சு அதுக்கு மேல மருந்து தடவுறதை விட அதை ஒரு மெல்லிய தகடா தட்டும்போது அந்த ரசாயனம் செயல்படுற களம் அதிகமாகுது. எக்ஸாக்ட்லி. அதான் போகர் சொல்றாரு. அப்போ நாம தயாரிச்ச அந்த பாதரச கலவைய இந்த ஈய தகட்டின் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி பூசணும், அதானே? ஆமா. அதுவும் எப்படி பூசணும்? தகட்டடை முன் மருந்து பூசின்னு சொல்றாரு. அதாவது அந்த தகட்டின் எடைக்கு சமமான அளவுல நாம முன்கூட்டியே அரைச்சு வச்ச அந்த மருந்த பூசணும். இதுவுமே ஒரு துல்லியமான அளவீடு தான். ஓ, வெயிட் கால்குலேஷன். சரி, அடுத்த வரிகளுக்கு போகலாம். இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. ஆரென்னா அகலிலிட்டு புடத்தை போட, ஆரிய பின் தங்கத்தில் சரியாய் தாக்க, காரென்னா காரமிட்டு உருகும் இரும்பு, கனகத்தினடை போட்டங் குறுக்கிப் போடே. இதுல இந்த புடம் போடுதல் அப்படிங்கிற வார்த்தைய நான் கிராமங்கள்ல சில சித்த மருத்துவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது எதற்கான செயல்முறைன்னு எனக்கு தெளிவா தெரியல. புடம் போடுறது அப்படிங்கிறது பழங்காலத்து தெர்மல் இன்ஜினியரிங், அதாவது ஒரு வெப்ப கட்டுப்பாட்டு தொழில்நுட்பம். ஓ, வெப்பத்தை கட்டுப்படுத்துறதா? ஆமா. ஒரு பொருளை நேரடியாக தீயில சுடாம அதை ஒரு அகல்ல, அதாவது ஒரு மண்பாண்டத்துல வச்சு காத்து போகாதபடி சீல் பண்ணி மூடி ஒரு குறிப்பிட்ட அளவு வரட்டிகளை அடுக்கி எரிக்கணும். வரட்டினா காய்ந்த சாணம் இல்லையா? ஆமா. அவங்க எத்தனை வரட்டிகள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த மண்பாண்டத்துக்கு உள்ளே உருவாகிற வெப்பநிலை, டெம்பரேச்சர் மாறும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 10 வரட்டினா ஒரு வெப்பநிலை, 1000 வரட்டினா இன்னொரு உச்சகட்ட வெப்பநிலை. வாவ்! அதாவது நவீன காலத்துல நாம லெபார்டரிகள்ல பயன்படுத்துற தெர்மோஸ்டாட் அல்லது நம்ம வீட்ல இருக்கிற மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி வெப்பநிலைய துல்லியமா கண்ட்ரோல் பண்ற ஒரு மெத்தட்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆக்சிஜன் உள்ளே செல்லாத ஒரு வெற்றிடச் சூழல்ல மிக அதிக வெப்பநிலையில அந்த உலோகங்களையும் ரசாயனங்களையும் எரித்து அதோட நச்சுத்தன்மையை, அதாவது அந்த டாக்ஸிசிட்டியை நீக்கி அதை ஒரு மருந்தாகவோ அல்லது ஒரு புதிய மூலக்கூறாகவோ மாற்ற முறை தான் இந்த புடம். சரி. அது நல்லா ஆறிய பின்பு காரம், ஃப்ளக்ஸ் சேர்த்து இரும்பையும் தங்கத்தையும் சம எடையில சேர்த்து உருக்க சொல்றாரு. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு டவுட் வருது. ஒரு புறம் நச்சுத்தன்மை கொண்ட பாதரசம், இன்னொரு புறம் ஈயம். இப்ப பாத்தீங்கன்னா இரும்பு, தங்கம்னு வரிசையா சொல்றாரு. இந்த அடிப்படை உலோகங்களையும் விலையுயர்ந்த தங்கத்தையும் ஏன் ஒன்னா சேர்த்து உருக்கணும்? இதோட லாஜிக் என்ன? இதுதான் உலோக கலவை, அதாவது அலாயிங் டெக்னாலஜி. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒரு தனித்துவமான குணம் உண்டு. ஆமா. இரும்பின் உறுதி, தங்கத்தோட கடத்துத்திறன், அப்புறம் அது துருப்பிடிக்காத சிதையாத தன்மை, இவைகளையெல்லாம் ஒன்றிணைச்சு உடலுக்கு கேடு விளைவிக்காத ஒரு மருத்துவ பொருளை அல்லது ஒரு புதிய உலோகத்தை உருவாக்குற தொடக்க நிலைதான் இது. ஓஹோ, இப்ப இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க யோசிக்கலாம், சரிப்பா, சில உலோகங்களை ஒன்னா சேர்த்து உருக்குறாங்க, இதுல அப்படி என்ன பெரிய மேஜிக் இருக்கு அப்படின்னு. ஆனா இனி வரப்போற 65வது பாடல்ல தான் ஒரு உண்மையான திருப்புமுனையே இருக்கு. ஆமா, கண்டிப்பா. இரசவாதத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிகழ்வு இங்கதான் நடக்குது. இந்த பாட்டுல முந்தைய பாடல்ல தயார் செய்யப்பட்ட கலவை எப்படி ஃபைனல் ப்ராடக்டா மாறுதுன்னு அவர் விளக்குறாரு. நான் அந்த முதல் 4 வரிகளை வாசிக்கிறேன். உருக்கவே களங்காகுந் தித்தச் செம்பில் உண்ணவே மிருதுக்கும் ஒன்று போடு, துருக்கவே செம்பு பவுமுடையும் தூளாய் துய்யவிர் 10க்கு 2 போடு. அதாவது இதுல தித்தச் செம்புனா என்ன, அப்புறம் இந்த 10க்கு 2ங்கிற கணக்கு எதை குறிக்குது? அதாவது தித்தச் செம்பு அப்படின்னா பலகட்ட புடங்களுக்குப் பிறகு நச்சு முழுசா நீங்கி சுத்திகரிக்கப்பட்ட செம்பு, பியூரிஃபைடு காப்பர். அந்த செம்பு நெருப்புல உருகி கொண்டிருக்கும்போது அதோட கடினத்தன்மையை உடைச்சு மென்மையாக்குவதற்காக நம்ம முந்தைய பாடல்ல தயார் செஞ்சு வச்சிருந்தோமே ஒரு கலவை. ஆமா, அந்த பாதரச கலவை. அதேதான். அதை எடுத்து இதனுள்ள போடணும்னு போக்கர் சொல்றாரு. ஓ, அப்போ அது ஒரு வினைவேக மாற்றியா, அதாவது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி செயல்பட வைக்கிறாரா? ஆமாங்க. அப்படி செய்யும்போது அந்த செம்பு தூளா உடையும் என்கிறார். அடுத்து வர்ற வரிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். போகர் ஒரு தலை சிறந்த பொறியியலாளர் அப்படிங்கிறதுக்கான ஆணிவேர இதுதான். எந்த வரி?
10க்கு 2 போடு. இது ஒரு கச்சிதமான 10.2 அப்படிங்கிற விகிதாச்சாரம். செம்பு 10 பங்குனா நாம தயாரிச்ச அந்த மருந்து சரியா 2 பங்கு இருக்கணும். அப்படியா? ஆமா, இந்த விகிதாச்சாரத்துல ஒரு மில்லிகிராம் மாறினா கூட ஒட்டுமொத்த வேதியியல் வினையும் மாறிடும். எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. வாவ்! இத கேக்குறப்போ எனக்கு நவீன காலத்து ஸ்டீல், அதாவது இரும்பு உற்பத்திய பத்தி நான் படிச்சது தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படி? அதாவது இரும்போட வெறும் 1 அல்லது 2% கார்பனை சேர்த்தா அது மிக உறுதியான ஸ்டீலா மாறும். ஆனா அந்த கார்பனோட அளவு ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூடிட்டா கூட அந்த இரும்பு எளிதில் உடையற தன்மைய, அதாவது பிரிட்டல் ஆயிடும். ஒரு சின்ன விகிதாச்சாரம் மொத்த பொருளோட இயற்பியல் தன்மையே மாற்றிடுது இல்லையா? மிகச் சரியான ஒப்பீடு. அந்த எடையையும் விகிதாச்சாரத்தையும் ஃபோக்கர் எவ்வளவு பிடிவாதமா கையாண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த 10க்கு 2ங்கிற வரியே ஒரு பெரிய சான்று. ஆமா. அவங்க கிட்ட அன்னைக்கு நவீன அளவுகோல்கள், வெயிட் மிஷின்லாம் கிடையாது. ஆனா இயற்கையோட கணக்குகளை அவங்க ரொம்ப துல்லியமா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. வியப்பா இருக்கு. சரி, அது எப்படி சூடாக்கணும்னு அடுத்த வரிகள்ல சொல்றாருன்னு பாப்போம். கருக்கவே கருப்பாகும் மூட்டி லோது, கறி வைத்து காரமிட்டு ருக்கிப்பாரு, மறுக்கவே மாற்றட்டு காவி குப்பு, மாற்றேறி கனகமாகும் மாகுந்தானே. மூட்டிலூது, கறி வைத்து உருக்குதல். இது கேட்கிறப்பவே இன்னைக்கு இருக்கிற பிளாஸ்ட் ஃபர்னஸ் மெத்தட் மாதிரி தோணுதே. ஆமா, அதுவேதான். உலையில கரிய வச்சு துருத்திய கொண்டு விசிறி காற்ற உள்ள செலுத்தி ஃபோர்ஸ்ட் ஏர். அப்படி ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும்போது தீயோட வெப்பநிலை ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகும். சரி. அந்த ஒரு பிளாஸ்ட் ஃபர்னஸ் தொழில்நுட்பம் தான் இது. அந்த அதீத வெப்பநிலையில காரமிட்டு உருக்கும்போது அந்த உலோகங்கள் முழுமையா திரவநிலைக்கு மாறிடும். ஓகே, இப்போ நாம அந்த உச்சக்கட்ட கேள்விக்கே வருவோம். மாற்றட்டு காவி குப்பு, மாற்றேறி கனகமாகும் தானே. இதுல கனகம்னா தங்கம் இல்லையா? ஆமா, கனகம்னா தங்கம். ஒரு சாதாரண செம்பு எப்படி தங்கமா மாறும்? நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனிமத்தை இன்னொரு தனிமமா மாத்துறது, நியூக்ளியர் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண உலைக்கலத்துல சாத்தியமே இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு ஒரு அணு உலை, அதாவது நியூக்ளியர் ரியாக்டர் வேணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்க போகர் வெறும் கரியையும் உப்பையும் வச்சு இதை சாதித்தார்னு சொல்றது பிசிக்ஸ் படி எப்படி சாத்தியமாகும்? இங்குதான் நாம இந்த வரிகளை மிக கவனமா பகுப்பாய்வு செய்யணும். இதுல வர்ற காவி குப்பு அப்படிங்கிறது காவி உப்பு, ரெட் ஓக்கர் சால்ட். இதுல பெருமளவு இரும்பு ஆக்சைடு மற்றும் சில கனிமங்கள் இருக்கு. ஓ, இது அந்த அதிக வெப்பநிலையில ஒரு வினையூக்கியா, கேட்டலிஸ்டா செயல்படுது. மாற்றெட்டு அப்படிங்கிறது அதோட மாற்று அல்லது சுத்தத்தன்மை, வேலன்சி பியூரிட்டி 8ஆக உயர்கிறது அப்படிங்கறத குறிக்குது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா இது முற்றிலுமா ஏதோ காத்திலிருந்து புதிய அணுக்களை உருவாக்குறது கிடையாது. மாறா ஏற்கனவே இருக்கிற அணுக்களின் கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறது மாதிரி தெரியுதே. ஆமா. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்ப நிலக்கரியும் வைரமும் பாத்தீங்கன்னா அடிப்படையில கார்பன் அப்படிங்கிற ஒரே தனிமத்தால் ஆனதுதான். சரி. ஆனா பூமியின் அடியில பல மில்லியன் வருஷங்கள் அந்த உச்சகட்ட வெப்பம் மற்றும் அழுத்தத்துக்கு நிலக்கரி உட்படுத்தப்படும் போது அதோட அணு கட்டமைப்பு மாறி அது வைரமா உருமாறுகிறது இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் மாற்றத்தை தான் போற செயற்கையா இந்த குறிப்பிட்ட வேதியியல் கலவையின் மூலம் உருவாக்குறாரா? வாவ், இது ஒரு அற்புதமான கச்சிதமான ஒப்பீடு. நீங்க கேட்ட அந்த அணுவுலை கேள்விக்கான பதிலும் இதுதான். போகர் எங்கேயும் இல்லாத ஒரு புதிய தனிமத்தை ஏதோ மாயமந்திரத்தால உருவாக்கல. செம்பு, ஈயம், இரும்பு, காவி உப்பு, அப்புறம் அந்த சில பாதரச கலவைகளை ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல அந்த உச்சகட்ட வெப்பநிலையில வினைபுரிய செய்யும்போது அதோட அடிப்படை கட்டமைப்பு உடைக்கப்படுது. ஓஹோ. உடைக்கப்பட்டு தங்கம் போன்ற பண்புகளை கொண்ட அல்லது தங்கமாகவே மாறக்கூடிய ஒரு புதிய நிலையை அது அடையுது. இதுதான் ரசவாதத்தோட உச்சகட்ட கட்டமைப்பு மறுசீரமைப்பு, ஸ்ட்ரக்சரல் ரீஆர்கனைசேஷன். உண்மையிலேயே இது நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. ஆனா இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு மனசுல ஒரு வலுவான கேள்வி எழலாம். என்ன கேள்வி? எவ்ளோ சிக்கலான, ரொம்ப ஆபத்தான, உயிரையே பணைய வைக்கிற ஒரு வேதியியல் செயல்முறைய போகர் ஏன் பண்ணணும்? வெறும் தங்கத்தை உருவாக்கி அதை விற்று ஒரு பெரிய பணக்காரராகணும் அப்படிங்கிறதுக்காகவா? கண்டிப்பா கிடையாதுங்க. அங்கதான் சித்தர்களோட அந்த தத்துவமும் அவங்களோட அறிவியலும் உன்ன இணையிறது. பிரபஞ்சத்தோட ரகசியங்களை நெடிய பயணம் மற்றும் யோகத்தின் மூலமா ரொம்ப ஆழமா உணர்ந்த சித்தர்கள் இந்த இரசவாதத்தை பொருளாதாரத்துக்காக செய்யல. எதற்காக செஞ்சாங்க? இத்தனை 1000 வரட்டிகள், இவ்வளவு விஷப் பொருட்கள், இவ்வளவு சிரமம்,
இதெல்லாம் எதுக்கு? மனித உடலையும் மனதையும் மேம்படுத்த. அதாவது ஒரு சாதாரண உடலுக்கு அழியாத தன்மையை கொடுக்கக்கூடிய காயக்கல்பம் மற்றும் நவபாஷாணம் மாதிரியான உச்சபட்ச மருந்துகளை தயாரிக்க தான் இந்த அணுமாற்று முறையை அவங்க பயன்படுத்தினாங்க. ஓ, அப்போ இது ஒரு மெடிக்கல் ப்ராசஸ். ஆமா, சாதாரண மனித உடல் ரொம்ப எளிதில் நோய்களால அழியக்கூடியது. ஆனா கடினமான உலோகங்களோட நச்சுத்தன்மையை நீக்கி அதை உடலுக்குள் எளிதில் கிரகிக்கக்கூடிய, அதாவது பயோ அவைலபிள் மருந்து பொருட்களா மாற்றுற தொழில்நுட்பம் இது. வாவ்! தங்கம் அப்படிங்கிறது உடலோட செல்களை புதுப்பிக்கிற ஒரு வாகனம். ஆன்மீகத்தோட உச்சத்தை அடைய, அதாவது பல நூறு வருஷங்கள் தியானத்துல அமர அவங்களோட உடலுக்கு ஒரு அபாரமான எதிர்ப்பு சக்தி தேவைப்பட்டுச்சு. அந்த எதிர்ப்பு சக்திக்காக உருவாக்கப்பட்ட மருத்துவ வேதியியல் தான் இந்த இரசவாதம். ரொம்ப ஆழமான விளக்கம். இன்னைக்கு நம்ம போகர் 7000 நூல்ல இருந்து பார்த்தது ஏதோ வெறும் எதுகை மோனையோட எழுதப்பட்ட பழைய தமிழ் பாடல்கள் கிடையாது. அது நவீன அறிவியலையே, இன்னைக்கு இருக்கிற உலோகவியல் நிபுணர்களையும் வியக்க வைக்கிற ஒரு பண்டைய பொறியியல் வரைபடம் அப்படிங்கறத நாம தெள்ளத் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் எந்த அளவுக்கு துல்லியமான வெப்ப அளவீடுகளும் ரசாயன விகிதாச்சாரங்களும் ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. ஆமா, நாம அவங்கள வெறும் ஆன்மீகவாதிகளா மட்டுமே சுருக்கி பார்த்துட்டோம். ஆனா அவங்க இயற்கையோட விதிகளை முழுமையா புரிஞ்சுக்கிட்ட தலசிறந்த விஞ்ஞானிகள். இது நம்மில் பலருக்கு ஒரு மிகப்பெரிய சிந்தனையை தூண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பே எந்த ஒரு நவீன மைக்ரோஸ்கோப்போ லேபோ கம்ப்யூட்டரோ இல்லாத ஒரு காலகட்டத்துல பூகரால் எப்படி அணு அளவிலான இந்த உலோக மாற்றங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதை விகிதாச்சாரங்களோட பாடல்களாய் எழுத முடிஞ்சது? அப்படியானால் நம் வீடுகளிலும் நூலகங்களிலும் பழைய ஆலயங்களிலும் யாருமே கண்டு கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கிற நமது பண்டைய ஓலைச்சுவடிகளுக்குள்ள வேறு என்னென்ன பிரம்மாண்டமான அறிவியல் தொழில்நுட்பங்கள் மறைந்து கிடக்குது? நாம எதையெல்லாம் வெறும் பக்தி என்றும் நம்பிக்கை என்றும் ஒதுக்கி வச்சோமோ அதுக்குள்ள மனித குலத்தோட மிகப்பெரிய நோய்களை தீர்க்கும் என்னென்ன சூத்திரங்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு? இந்த கேள்வியை இதை செவி மடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரின் சிந்தனைக்கே நான் விட்டுவிடுகிறேன். சித்தர்களோட இந்த வியக்க வைக்கும் அறிவியலை வெறும் தத்துவம் என்று நாம நினைச்சதன் பின்னால இருக்கிற இந்த திறமையான பொறியியலை உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியது நமது பொறுப்பு. இந்த ஆழ்ந்த விவாதத்தை, இந்த தேடலை உடனடியாக உங்க நண்பர்களுக்கும் யோகா, சித்த மருத்துவம் மற்றும் ஆன்மீகத்தில ஈடுபாடு கொண்ட ஒவ்வொருவருக்கும் பகிருங்கள். மேலும் பல சித்த ரகசியங்களையும் பழங்கால அறிவியலையும் தேடிக் கண்டடைய நமது தளத்தை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம்.